கண்டிப்பாக நம்மள மாதிரியான இளைஞர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு முன்னுதாரணம் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஐயா, இப்போ உங்களுடைய வயசு எவ்வளோங்கய்யா? வயசு எல்லாம் கேட்காது. சரி, பார்த்தீங்களா, வயசை மட்டும் கேட்காதா? சரிங்கய்யா. Not to carry plastic and not to carry food waste and stuff. Try to stay clean. நம்ம ஊர் நல்லா பாருங்கள். ஓகேண்ணா, ரொம்ப நன்றி. தேங்க்ஸ்ண்ணா. ஓகே. ஏன்னா இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா 343ஆவது நாள் ப்ரோ. டெய்லி வந்து பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் 3, அதிகபட்சம் 4. ஸோ டைம் இருக்கும்போது 4 டைம் வருவேன். ரெகுலராக வந்து பார்த்தீங்கன்னா 3 டைம் வந்து வந்துட்டுனா 3 டைம் கண்டிப்பாக ஏறாமல் போகவே மாட்டேன். ஸோ இன்னும் நிறைய பேர் தெரிய வரணும், தெரிஞ்சு இன்னும் ஒரு சப்போர்ட் வந்து சேரணும். ஸோ கின்னஸ் ரெக்கார்டு வாங்கணும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கான வீடியோவில் நம்ம திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டஞ்சத்திரம் வட்டத்தில் இருக்க கீரனூர் அப்படிங்கிற பகுதியில் அமைஞ்சிருக்க கொண்டரங்கி மலை பயணத்துக்கு தான் நம்ம வந்து வந்திருக்கோம். ஸோ இந்த மலை வந்து பார்க்குறதுக்கு சிவன் வந்து சுயம்புவாக வந்து உருவாகி நிற்கிற மாதிரி இருக்கும். அண்டு அது மட்டும் இல்லாமல் இந்த மலை பயணம் வந்து பார்த்தோம் அப்படின்னா இப்போதைக்கு வந்து மக்கள் மத்தியில் வந்து ரொம்ப பிரபலமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த மலையேற்ற பாதை அமைஞ்சிருக்க விதம் தான் ரொம்பவே கூர்மையான அமைப்பாகவும் செந்துக்காய் ஏறி போகிற மாதிரியும் இருக்கும். ஸோ இன்றைக்கி நாம் இந்த மலை பயணம் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் அண்டு இந்த மலையில் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குது அப்படிங்கிறதையும் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே இருப்பலாம். நம்ம அடிவாரத்தில் இருக்க கெட்டிமல்லீஸ்வரரை வந்து வணங்கிட்டு பிரம்மாம்பிகையும் வணங்கிட்டு அப்படியே மலை ஏற ஆரம்பிச்சிருக்கோம். கிட்டத்தட்ட 3825 அடி. காலையில் நம்ம சரியாக வந்து பார்க்குறோம் அப்படின்னா மணி வந்துட்டு 7:49க்கு வந்து இந்த மலை ஏற ஆரம்பிக்க போகிறோம். இந்த டைமுக்கே வந்து பார்த்தோம் அப்படின்னா நிறைய பக்தர்கள் வந்து நிறைய பேர் வந்துட்டாங்க. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா இளைஞர்கள்லாம் அங்கே நிறைய பேர் மலையேற்றத்துக்காக வந்திருக்காங்க பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், லைட்டாக சூரிய உதயம் அப்படியே சூரியன் வெளியே வர ஆரம்பிச்சிருச்சு. ரொம்ப குளுகுள்னு ஒரு காற்றோட ரொம்ப அழகாக ரம்யமாக இந்த மாதிரியான மலைப்பயணம்லாம் வந்து உங்கள் வாழ்க்கையில் வந்து சான்ஸ் கிடச்சதுன்னா கண்டிப்பாக போயிடுங்க. மலைப்பயணத்தில் வந்து அப்படி என்னடா கிடைக்கும் அப்படின்னா ஆன்மீக நாட்டம் இருக்கவங்க ஒரு கடவுளை நெருங்குற ஒரு தன்மை கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். ரெண்டாவது ஒரு உண்மையான மகிழ்ச்சி அப்படின்னா அது கண்டிப்பாக அது ஒரு ட்ராவலில் தான் உங்களுக்கு கிடைக்கும். கண்டிப்பாக வந்து பாருங்கள், ரொம்ப அருமையாக இருக்குது பாருங்கள். கொஞ்சம் தூரம் அப்படியே கருங்கல்கள் அடுக்கி படிக்கட்டுகள் மாதிரி அமைச்சிருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் இப்போ தான் வந்து மலைப்பாதை வந்து ஆரம்பிக்கிற ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லலாம். சுற்றி பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி கள்ளி செடிகள் இருக்கும், முள்ளாக இருக்கும் பார்த்தீங்களா. அந்த செடிகள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள் கண்ணுக்கு தெரிய ஆரம்பிக்குது அப்படின்னா நீங்கள் அப்போ தான் மலை ஏறவே ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னு அர்த்தம். ரொம்ப நல்லா இருக்குது பாருங்க. படிக்கட்டுகளாக இருக்கட்டும், பாறைகளாக இருக்கட்டும், எல்லாமே நம்மளை வாங்கன்னு வெல்கம் பண்ணுற மாதிரி ஒரு சூப்பரான ஒரு இடமா இருக்கும். இதிலேருந்து கொஞ்சம் படிக்கட்டுகள் இருக்குது. அந்த படிக்கட்டுகளெல்லாம் தாண்டி நம்ம ஒரிஜினலாக மலைக்கு பக்கத்தில் போக போகிறோம். அண்ட் இன்னொன்று, இந்த மலையை பற்றி ஒரு சிறப்பான விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மலையே லிங்கம் மாதிரியான ஒரு அமைப்பில் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. சுயம்பா உருவான லிங்கம் மாதிரி இருக்கும். நீங்கள் தூரத்துலேருந்து இந்த மலையை பார்த்தீங்கன்னா வச்சுங்களேன், அப்படியே லிங்கம் மாதிரியே காட்சியளிக்கும். அதுவும் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். என்னடா எல்லாமே அழகாக இருக்கும்னு சொல்கிறீங்கிறீங்களா? உண்மையிலேயே இயற்கைனாவே அழகு தானே.
இங்கேருந்து பாருங்கள், தூரத்தில் இருக்க மலைகள் எல்லாமே அட்டகாசமாக இருக்கும். இங்கேருந்து பார்க்குறதுக்கும் ரம்யமாக இருக்கும். ஓகே, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஒரிஜினலாக மலைப்பாதையை அடைஞ்சிட்டோம். மலைப்பாதைக்கு பக்கத்தில் வந்தாச்சு. இப்போ நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள், பேக் வியூவில் மலை எப்படி இருக்குன்னு. அதிகபட்சம் அந்த மலையை வந்து பார்த்தோம் அப்படின்னா, அதிகமாக மலை ஏற்ற அனுபவம் இருக்கிறவங்க ஒரு 45 நிமிஷம் 1 மணி நேரத்தில் ஏறிடுவாங்க. ஏற முடியும். வயதானவங்க கொஞ்சம் இதாக இருக்காங்க அப்படின்னா, கொஞ்சம் தடுமாற்றத்தோடு ஏறுறவங்க, ரெஸ்ட் எடுத்து ஏறுறவங்க அப்படின்னா அதிகபட்சம் ஒரு 1.5 அல்லது 2 மணி நேரத்தில் அழகாக மலையை சாமியை போய் தரிசனம் பண்ணலாம். வாங்க நம்ம மலை பாதையில் பயணத்தை ஸ்டார்ட் பண்ணுவோம். இந்த இடத்துல பாருங்கள், இது வந்து புதுசாக படிக்கட்டு, அப்படியே படிக்கட்டு வந்து ஆரம்பிச்சிருப்பாங்க. அண்ட் இது வந்து பழைய அப்போதைக்கு இருந்த படிக்கட்டுகள். இது வழியாக தான் மக்கள் ஏறி போயிருந்துருப்பாங்க. இப்போ கம்பி போட்டு அழகாக இதை வந்து மாற்றிருக்காங்க. இது ரொம்ப அற்புதமாக இருக்குது பார்த்தீங்களா? ஓகே, இப்போ தான் நம்ம வந்து மலையை வந்து ஏறுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுறோம். ஒரு நண்பர் வந்து வேகமாக ஒடியாடுறாரு. ஓகே ப்ரோ, போயிட்டு வாங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கொஞ்சம் தூரம் வந்தோடனே பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்துட்டு ஒரு குகை மாதிரியான அமைப்பு இருக்கும் பாருங்கள். கண்டிப்பாக உள்ள நபர்கள் வந்து உட்காந்து அழகாக ரெஸ்ட் எடுக்கக்கூடிய வகையிலையும் இங்கே வந்து இருக்கும். பார்த்தீங்களா? உள்ள ஒரு நபரே வந்து உட்காரலாம். சரி வாங்க. இந்த இடத்துல வந்து பார்த்தோம் அப்படின்னா, பாண்டவர்கள் வந்து வனவாசம் போகும்போது இந்த மலைகளில் வந்து தங்கி இருந்ததாகவும் ஒரு வரலாறு வந்து சொல்கிறாங்க. அதனால் நிறைய குகை அமைப்புகள்லாம் நிறைய இங்கே வந்து இருக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்துட்டு சித்தர்களுடைய நடமாட்டம் வந்து இங்கே வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அமாவாசை பௌர்ணமி நாட்கள் வந்துட்டு ரொம்ப சிறப்பான நாளாகவும் இந்த ஒரு மலையை பற்றி நம்ம வந்து சொல்லலாம். பக்தர்கள் அதிகமாக வந்து வருவாங்க. இப்போ தான் கொஞ்சம் தூரம் ஏறி இருக்கோம். இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, அமாவாசை பௌர்ணமி நாட்களில் வந்துட்டு இந்த மலையை ஏறி மேலே வந்து பக்தர்கள் தங்கி இருக்கிறதாவும், அப்படி தங்கியிருந்து இருக்கிறவங்க வந்து தங்களுடைய முன்னோர்கள்ட்ட வந்து பேசுகிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயமும் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த மலையை பற்றி ஒரு அற்புதமான விஷயமாக வந்து சொல்லுவாங்க. போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த மலை படிக்கட்டை வந்து பார்த்தோம் அப்படின்னா பாறையவே செதுக்கி செஞ்ச மாதிரி இருக்கும். கிட்டத்தட்ட நம்ம இப்போ தான் ஒரு கால்வாசி தூரம் ஏறி இருப்போம். நீங்கள் ஏறும்போதே கொஞ்சம் தூரம் இல்லை, உங்களுக்கு கொஞ்சம் தூரம் ஏறி வரும்போதே பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து ஒரு சுனை மாதிரியான அமைப்பை பார்க்க முடியும். இந்த இடத்துல இருக்கும், காட்டுறேன் பாருங்கள். மழை காலங்களில் இங்கே தண்ணீர் வந்து அதிகமாகவே இருக்கும்னு சொல்லலாம். குகை மாதிரி இருக்குது. ஓகே, இங்கேருந்து திரும்பி பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், நம்ம வந்த தூரம் பூரா தெரியும். எப்படி இருக்குது பாருங்கள். படிக்கட்டுகள்லாம் அப்படியே செந்துக்காக இருக்கும். ஆனால் ஈஸியாக ஏறலாம், பெரிய இதெல்லாம் இருக்காது. ஃப்ரெண்ட்ஸ், மலை ஏறி ஒரு கால்வாசி தூரம் தான் வந்திருப்போம். யாரோ ஒரு அனுபவசாலின்னு தான் நினைக்கிறேன். கண்டிப்பாக இந்த இடத்துக்கு வந்தாவே நமக்கு அப்படி தான் இருக்கும். அந்த மாதிரி தான் இந்த இடத்துல எழுதியிருக்கிறத பாருங்களே, உங்கள்கிட்ட காட்டணும்னு தோணுச்சுங்க. பாருங்கள், இல்லை பாருங்கள், மூச்சு வாங்குதா அமரு, மூச்சு வாங்குதா உக்காரு அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆள் எழுதி வச்சுட்டு போயிருக்காப்புல.
உண்மையிலேயே இந்த பெண்டு வரும்போது உங்களுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த கண்டிஷனில் தான் இருப்போம். இந்த இடத்துல வந்து மழை காலங்களில் வந்தீங்க அப்படின்னா தண்ணி வந்து இறங்கி ஓடிட்டு இருக்க மாதிரி இருக்கும் இந்த இடம். அதனால் இங்கே நம்ம ஈரமாக இருக்குது அப்படின்னா கொஞ்சம் பார்த்து ஜாக்கிரதையாக வாங்க. ஓகேங்களா? ஓகே, வாங்க நம்ம இப்போ தான் கொஞ்சம் தூரம் கால்வாசி தூரம் ஏறி இருப்போம். தொடர்ந்து பயணத்தை கண்டினியூ பண்ணுவோம். ஃப்ரெண்ட்ஸ், ஏறி ஒரு பெண்டு மாதிரி திரும்புவோம். ஃபுல்லாக வந்து பார்த்திங்க அப்படின்னா படிக்கட்டு வந்து மலை மேலேயே ஏறி போகிற மாதிரி இருக்கும். காற்று இந்த இடத்துல நிறையா வீசும். அப்படி ரொம்ப காற்றடிக்கும். இந்த இடம் ஏற கொஞ்சம் சிரமமாக இருந்தாலும் காற்று நல்லா சில்லுன்றதுனால ஏறுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு பாதி தூரம் வந்திருப்போம் அப்படின்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட பாதி தூரம் தான். ஸோ அதில் நம்ம வர வழியில் ரைட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஒரு குகை மாதிரி அமைப்பு இருக்குது பாருங்கள். இந்த குகை வந்து முருகனோட குகை அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ பக்கத்தில் போய் அங்கே என்ன இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இங்கே இந்த கம்பிகளையெல்லாம் போகிற ஒரு வயதானவர் இருப்பார் பார்த்தீங்களா. ஸோ அவர் வந்து இங்கே பால் கொண்டு போய் பூஜைக்கு வந்து கொண்டு போய் கொடுக்குற வழக்கம் இருக்கிறவர். அவர் இங்கே வந்து பால் வந்து ஊற்றிட்டு மேலே தொடர்ந்து ஏறுவாராம். ஸோ அந்த இடத்த பார்க்கலாம் வாங்க. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மலை ஏறிட்டு இருக்கையிலேயே வருண பகவானோட அனுகிரகம் கிடைச்ச மாதிரி அப்படி தூறல் அப்படியே சாரல் மலைன்னு சொல்லுவோம்ல. ஸோ அந்த மாதிரி உண்மையிலேயே எந்த மலை ஏறும்போதும் எனக்கு இந்த அனுபவம் கிடைச்சதில்லை. இந்த மலை ஏறும்போது எனக்கு அப்படியே சாரல் மலையோடையே நம்மளை வந்து சிவன் மேலே வரணும்னு வச்சுருப்பாராட்டிருக்கு. ரொம்ப சூப்பராக இருக்குது. வாங்க நம்ம குகையை பார்க்கலாம். ஸோ உங்கள் குகை இருக்குது பார்த்தீங்களா. இந்த குகையில் வணங்கிட்டு வராங்க, பூஜை பண்ணிட்டு வராங்க. இங்கே ஒருத்தர் உட்காந்துருக்க மாதிரி உட்கார்ற அளவுக்கு ஒரு 2-3 பேர் வந்து தாராளமாக உட்காரலாம். இங்கேயும் வந்து குகை மாதிரி இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் அங்கேயும் குகை தான். ஸோ இங்கே வந்து சித்தர்கள் வந்து நிறைய பேர் இங்கே நடமாடுறாங்க அப்படின்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா. ஸோ அவங்க கூட மக்கள் நடமாட்டம் இல்லாத சமயங்களில் இந்த மாதிரியான இடங்கள்ல இருந்து அவங்க தவநிலையில் இருக்கலாம்னு கூட சொல்லலாம். சரி, ஓகே, வாங்க நம்ம மேலே போவோம். வெயில் வர்றதுக்குள்ளே இன்றைக்கி நம்ம வந்து மேலே போகிறோம். மேக கூட்டங்களோட இந்த உயரத்தை வந்து நம்ம ரசித்து பார்க்குறோம் மேலேருந்து. அதான் இன்றைக்கி நமக்கான டார்கெட்டே. வாங்க போவோம். இப்போ தான் லைட்டாக வெயில் வர ஆரம்பிக்கும். ஒரு வானா நம்ம ஓடிட்டு சொல்ல. ஃப்ரெண்ட்ஸ், இந்த இடத்துல பாருங்கள், சிவனை வழிபடுறதுக்கு அழகாக வந்து கல்லையே வந்து சூப்பராக செதுக்கியிருப்பாங்க. இதில் பெரும்பாலும் சிவனை ஒன்றா இருக்க மாதிரியான ஒரு அமைப்பு இருக்கும். இந்த இடத்துல வந்தீங்கன்னா பார்க்கலாம். இந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கிட்டத்தட்ட பக்கத்தில் வந்துட்டோம். பேர் சொல்லுங்கள். நிசாந்த். விஷாந்தா? நிசாந்த். ப்ரோ, உங்கள் பேர்? பிரபு ப்ரோ. பிரபு. எந்த ஊர்லேருந்து வரீங்க? பழனி ப்ரோ. பழனி தானா? சரி, இந்த மலை ஏறின அனுபவம் எப்படி இருக்கு? அதெல்லாம் ஜாலியாக தான் ப்ரோ. ஃபர்ஸ்ட் டைம் ஃபர்ஸ்ட் டைம் வரேன் ப்ரோ. நீங்கள்? இப்போ நிறைய ஏறி இருக்கேன் ப்ரோ. சரி, ஓகே. ஏறது கஷ்டம் இல்லை, வரதா ரொம்ப கஷ்டமா இருக்கு. இறங்க தான் கஷ்டமா இருக்கா? அதுவும் இல்லாமல் மழை பெஞ்சா கொஞ்சம் அதான் ரிஸ்க்காக இருக்கும். படி வழுக்க ஆரம்பிச்சிடும். நீங்கள் ப்ரோ? நான் கரூர் தான். கரூரில் மாயனூருங்கிற இடம். நான் காலேஜ் போயிட்டு இருக்கீங்களா? இல்லை ப்ரோ, ஸ்கூல் தான். ஸ்கூல் தானே? சரி, ஓகே. சரி, பார்க்குறீங்களா? ஓகே ப்ரோ.
ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஏறும்போதே இந்த கம்பி கொஞ்சம் ஆடும். இதை நம்பி நீங்கள் பிடிச்சி மேலே ஏற வேணாம், தடுமாறும். நம்மளே இந்த இடத்துல தடுமாறி வருவோம். இந்த இடத்த பார்த்துங்க, இந்த இடம் சந்து மாதிரி இருக்கும். கொஞ்சம் தூரம் தான், இதிலேருந்து கொஞ்சம் தூரம் போனாவே நம்ம வந்து கோவில் பக்கத்தில் வந்துட்டோம். அதனால் இந்த இடம் ஒன்றும் பெரிய ரிஸ்க்கெலாம் இல்லை. பட் இருந்தாலும் நம்ம கீழேருந்தே கம்பியை நம்பியே நம்ம பிடிச்சிட்டு வருவோம் பார்த்தீங்களா. ஸோ அதை பிடிக்கும்போது லைட்டாக ஷேக் ஆகும், ஒரு பயம் உருவாகும் பாருங்கள். வந்தாச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்களா இந்த இடம் தான் சிவபெருமான் இருக்கிற இடத்துக்கே வந்துட்டோம். முதல் தடவை வர்றான், செம்மையான இடம். நான் ஒரு கொஞ்சம் ஸ்பிரிச்சுவலான இடம். ஏர்லி மார்னிங் வந்துட்டுனா கொஞ்சம் கூட நல்லா இருக்குமே, சன்ரைஸ் கூட நல்லா இருக்கும். And of course it's a Shiva place, we all are like part of it. And I've been to Vellingiri and few others like Mansarovar and all. I've done with the northeast and north, and I'm concentrating on my south. It's pretty good. I've seen these people, pretty awesome, and these people are very friendly as well. And we just did like a 2 hours trek, and it's too sunny. I would say everyone to carry, like, not to carry plastic and not to carry food waste and stuff. Try to stay clean. நம்ம ஊரு நல்லா பாருங்கள். நம்ம இந்த இடத்துல சிவனை வழிபட்டு இங்கேருந்து தொடர்ந்து மலை உச்சியை நோக்கி போகலாம். இந்த இடத்துல பெல் பாருங்கள். உள்ளார பெல் அடிக்கிறதுக்கு இல்லையா? ஓகே, வாங்க போகலாம். இங்கே பாருங்க, பெல் அடிக்கவும் சந்தோஷமாயிட்டாரோ. இந்த இடத்துல ஒரு குகை மாதிரி அமைப்பு இருக்கும். நம்ம ஏற்கனவே வந்து பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட அந்த மலைக்கு 2 தடவை வந்திருக்கோம். ஸோ அப்படி வரும்போதெல்லாம் இந்த இடத்துல நம்ம ஒரு விஷயம் பார்ப்போம். என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, இங்கே வந்து குருவி வந்து கூடு கட்டியிருக்கும். குருவி கூடு கட்டி வளர்ந்துட்டுருக்கும் இந்த குகையில். ஸோ அந்த இடத்த பார்க்கலாம். இங்கே இருக்குது பாருங்கள், இந்த இடத்துல வந்து குருவி கூடு கட்டி வரும். எப்போவுமே இருக்குது இந்த இடத்துல, மெயினாக பார்க்கலாம். சில நேரங்களில் வந்து அந்த குருவி இங்கே வந்து போகும். பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிச்ச இடம் இந்த மலையில் அப்படின்னு சொல்லலாம். அந்த இடத்தையும் வந்து நம்ம வந்து சொல்லலாம். அதோட மேலே போவோம் நம்ம. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து சிவனை வழிபட்டு தொடர்ந்து நடந்துக்கிட்டு இருக்கோம். இப்போ இதுக்கு அடுத்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் தூரம் போனால் தான் நம்ம மலை சிகரத்தை வந்து அடைய முடியும் அப்படின்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட 3852 அடி சொல்லியிருப்போம். ஸோ அந்த இடத்துக்கு போகணும் அப்படின்னா சிவனை வழிபட்டு அடுத்தது நடக்க ஆரம்பிக்கணும். இங்கேயும் கொஞ்சம் தூரம் வந்து பாறையிலே படிக்கட்டு அமைச்சிருப்பாங்க. அதை தொடர்ந்து நம்ம வந்துட்டு கொஞ்சம் சமதளத்தில் போயிட்டு மலை சிகரத்தை அடையலாம். உண்மையாலுமே ஒரு உயரத்தில் இருந்து, அதுவும் நான் எப்போவுமே இந்த இடத்துக்கு வரும்போதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா வெயில் வந்து ஃபுல்லாக வந்ததுக்கப்புறம் கடுமையான வெயிலில் 12 மணி 1 மணிக்குன்னு வந்து நிற்போம். ஒரு மலை ஏறின ஒரு அனுபவங்கிறதே இருக்காது மொட்டை வெயிலில் போய் நிற்கிற மாதிரி. ஸோ அதுக்குன்னே இந்த தடவை சீக்கிரமாக கிளம்பி நம்ம அங்கே வரணும் அப்படின்னு சொல்லி வந்தோம். அதே மாதிரி வந்துட்டோம். நம்ம மலை ஏற ஆரம்பிச்சுட்டு சரியாக 8:57க்கு இந்த இடத்துல வந்துக்கிட்டு இருக்கேன். 9 மணின்னு வச்சுக்குவோம். 7:50 கிட்டத்தட்ட வந்து ஏற ஆரம்பித்தோம். ஸோ 9 மணிக்கு மலை உச்சிக்கு போயிடுவோம்னு நினைக்கிறேன். வாங்க போகலாம்.
ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து சங்கிலியை பிடிச்சி ஏறுற ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம். இந்த இடத்துல வந்து நீங்கள் சங்கிலியை பிடிச்சி தான் மேலே ஏறுற மாதிரி இருக்கும். எப்போ நான் ஏற ஆரம்பிச்சிங்க மேலே? 6:30ங்களா? எந்த ஊர்லேருந்து வரீங்க? சரி, ஓகே. நான் கரூர் தான். போயிட்டாங்க பேசுங்கண்ணா. சோலை ஒன்றா தெரு, ஐநாவரம், சென்னை 23. ஓகேண்ணா. இப்போது இந்த மலை ஏறின அனுபவம் உங்களுக்கு எப்படி இருக்குது? சந்தோஷமாக இருக்குது. ரொம்ப அருமையான ஐயா இருக்கிறாருன்னு அர்த்தம். எவ்வளோ நேரத்தில் ஏறி இறங்கிடலாம் நீங்கள் இந்த மலை ஏறி இறங்க? 2 மணி நேரம் ஆகிடுச்சு. சரிங்கண்ணா, ஓகேண்ணா, ரொம்ப நன்றி. தேங்க்ஸ்ண்ணா. ஓகே. இந்த இடம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சங்கிலி கட்டி பாறையில் விட்டுருப்பாங்க. ஸோ நம்ம வந்து அதை பிடிச்சி தான் மேலே ஏறுற மாதிரி இருக்கும். இங்கே பாருங்கள் இருக்குங்களா? இதில் பிடிச்சி ரோப் மாதிரி போகும் பாருங்க. இதோ உங்களுக்காக இந்த சங்கிலியை பிடிச்சி நம்ம வந்து மேலே போகணும். நல்லாயிருக்கும். சங்கிலியை பிடிச்சி பயணத்தை தொடருவாங்களா? சங்கிலியை பிடிக்காமலும் போகலாம். பட் இருந்தாலும் நமக்கு ஒரு அனுபவம் இருக்கும்ல, நல்லா இருக்கும்ல. ஒரு கையில் பிடிச்சி போக முடியாது, இருந்தாலும் பேலன்ஸ் பண்ணி போய் பார்ப்போம். வாய்ப்பு இல்லைங்க. அப்பா, ஓகே. சும்மா கொஞ்சம் இடம் தான். நம்ம நார்மலாகவே நடந்துடலாம், சங்கிலியை பிடிச்சி தான் ஏறணும்னு அவசியம் இல்லை. பட் இருந்தாலும் அது ஒரு ஜாலியாக இருக்கும் அந்த சங்கிலியை பிடிச்சி ஏறணும் அப்படின்னா. இந்த மலை பார்த்தீங்களா, சின்ன சின்ன குழந்தைங்களும் சரி, பெண்களும் கூட சரி, அசால்ட்டாக வந்து ஏறி பார்த்துட்டு போயிடுறாங்க. பார்க்க தான் சிகரமாக உச்சியாக இருக்கும். பட் ஏற ஏற நமக்கு வந்து அந்த ஒரு கஷ்டமே தெரியாது. வாங்குவோம். மலை உச்சி பக்கத்தில் வந்துட்டோம். இன்னும் கொஞ்சம் தூரம் தான். லாஸ்ட் டைம் வரும்போது இங்கே எல்லாம் பசுமையாக இருந்தது. பட் இப்போ கொஞ்சம் காஞ்சிருக்கு, அவ்வளோதான். நீங்கள் எல்லாம் மேலே இருக்கீங்கன்னு தெரிஞ்சால் ஏதோ கொண்டு வந்திருக்கலாம். நல்ல வெள்ளையும் செவலையுமா இருக்கிறீங்க. இதில் காலில் ஏதோ குரங்கு எதுவும் கடிச்சிருச்சாட்ருக்கு. நல்லா குழு குழுன்னு உயரத்தில் வந்து தூங்கி இருக்குதுங்க பார்த்தீங்களா, ஜாலியாக. நம்ம வந்து கம்பத்தை வழிபட்ட உடனே கம்பத்துக்கு பின்னாடி பாருங்கள் ஒரு அருமையான ஒரு காட்சியை காட்டுறேன். இதில் பாருங்கள் மாடு வந்து சிவனுக்கு வந்து பாலாபிஷேகம் பண்ணுற மாதிரி ஒரு அமைப்பு இதில் இருக்குது பாருங்கள். இங்கே எப்போவுமே இவங்க இருக்கிறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்துட்டு மேலே வந்து சிவனையும் தரிசனம் பண்ணிட்டு டாப் வியூவும் பார்த்துட்டு திரும்ப நம்ம வந்து இறங்க ஆரம்பிச்சிட்டோம். நம்ம வந்துட்டு மலை ஏறும்போது வழக்கமாக முக்கியமான ஒரு நபரை பார்ப்போம். எல்லா வீடியோலையும் நான் வந்து காட்டியிருப்பேன். இப்போ வந்து இறங்கும்போது நம்ம ஐயா வந்து பார்க்குறோம். ஸோ இங்கே போட்டிருக்க கம்பிகள் எல்லாத்துக்குமே வந்து முழுமையான காரணம், ஒரு கடுமையான உழைப்பு ஒருத்தருக்கு பின்னாடி இருக்குது அப்படின்னா அது இவர்கிட்ட தான். வாங்க அவரை போய் பார்ப்போம்.
என்னைய ஞாபகம் இருக்கா பாருங்க, நான் 3 வருஷம் இது வரைக்கும் வந்திருக்கேன். ஸோ 3 வருஷமும் ஐயா வந்து நான் வந்து பார்த்துருக்கேன். இந்த வருஷம் வாய்ப்பு கிடைக்குமான்னு பார்த்தேன், கிடச்சிருச்சு. ஐயா வந்து பார்த்தோம். இப்போவும் கூட வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவர் இந்த வயசில் வந்து இரும்பு கம்பியை ஊன்றதுக்காக தொலையை அடிச்சுக்கிட்டு இருக்காரு, தன்னோட சுத்தியில் வச்சுக்கிட்டு. அயராத உழைப்பில் அவர் வந்து இருந்துகிட்டு இருக்காரு. கண்டிப்பாக நம்மள மாதிரியான இளைஞர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு முன்னுதாரணம் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஐயா, இப்போ உங்களுடைய வயசு எவ்வளோங்கய்யா? வயசு எல்லாம் கேட்காது. சரி, பார்த்தீங்களா, வயசை மட்டும் கேட்காதா? சரிங்கய்யா, வரேங்கய்யா, ரொம்ப நன்றிங்கய்யா. வரேன், போயிட்டு வரேன். ஓகே. வணக்கம் ப்ரோ, உங்களை சந்திச்சதில் ரொம்ப மகிழ்ச்சி. வணக்கம் ப்ரோ. ப்ரோ, நான் உங்களை வந்துட்டு இன்ஸ்டாலையும் சரி, நிறைய யூடியூப் வீடியோஸ்லையும் சரி, நான் உங்களை வந்து பார்த்துருக்கேன். நீங்கள் இந்த கொண்டரங்கி மலை வந்து ஒரு பேஷனாக, ஒரு ஆர்வத்தோடையும் ப்ளஸ் வந்து நீங்கள் ஏதோ ஒரு எய்மை வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து இதை ரெகுலராக ஏறி வந்துட்டு இருக்கிறீங்க. இதை வந்து நாங்களும் எங்களால் முடிஞ்ச அளவுக்கு மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கலாம் அப்படின்னு நினைக்கிறோம். சரி, நீங்கள் எவ்வளோ நாளாக இந்த பயணத்தை வந்து கண்டினியூ பண்ணிட்டு இருக்கிறீங்க? ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா 343ஆவது நாள் ப்ரோ. டெய்லி வந்து பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் 3, அதிகபட்சம் 4. ஸோ டைம் இருக்கும்போது 4 டைம் ஏறுவேன். ரெகுலராக வந்து பார்த்தீங்கன்னா 3 டைம் வந்து வந்துட்டுனா 3 டைம் கண்டிப்பாக ஏறாமல் போக மாட்டேன். ஸோ குறைஞ்சபட்ச டைம் வந்து பார்த்தீங்கன்னா கீழேருந்து மேலே வர பார்த்தீங்கன்னா 20 நிமிஷம், கீழே இறங்குறதுக்கு 10 நிமிஷம், அரை மணி நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரவுண்டு கம்ப்ளீட் பண்ணிடுவேன். ஸோ 1.5 மணி நேரத்துலேயே 3 ரவுண்டு கம்ப்ளீட் பண்ணிடுவேன். 2 மணி நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 4 ரவுண்டு கம்ப்ளீட் பண்ணிட்டு இருக்கிறேன். ஸோ தொடர்ந்து வந்து ஒவ்வொரு நாளும் ஒரு நாள் கூட கேப் இல்லாமல் ஒவ்வொரு நாளும் இங்கே வந்துட்டு இருக்கிறேன். ஸோ என்னோட எய்ம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்ட் அடிக்கணும். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா டைமிங் வந்து பார்த்தீங்கன்னா இதுவே கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது. மற்றவங்களுக்கு வெளியே இருந்து பார்க்குறதுக்கு இது வந்து பெரிய விஷயமா தெரியுது. எனக்கு இது டைமிங் வந்து இன்னுமே வந்து கம்மி பண்ணணும்னு ஒரு ஆசை. ஸோ இன்னுமே வந்து எவ்வளோ நாள் என்னால் வர முடியுமா வந்து டைமிங் வந்து பார்த்தீங்கன்னா 1.5 மணி நேரங்கிறது இன்னொரு 10 நிமிஷம் சாலிடாக என்னால் கம்மி பண்ண முடியும். மொபைலில் வந்து பார்த்தீங்கன்னா லைவ் வீடியோ போட்டு ஏறிட்டு இருக்கேன் நான். மொபைலில் வந்து லைவ் வீடியோ போட்டு இப்படி தான் மேலே கீழே ஏறிட்டு இருக்கேன் நான். செல்லும் கீழே கூடாது, நாளும் கீழே கூடாது, ப்ளஸ் டைமிங்லேயும் முடிக்கணும். அதெல்லாம் மீறி தான் வந்து ஒவ்வொரு நாளும் நான் இங்கே வந்துட்டு இருக்கிறேன் நான். ஸோ வந்து நிறைய இடத்துல கீழே விழுந்துருக்கிறேன். அதுக்கப்புறம் காற்று காலம், பனிக்காலம், மழை காலம், எல்லா காலமும் தாண்டி தான் ஒவ்வொரு நாளும் இங்கே வந்துட்டு இருக்கேன் நான். தொடர்ந்து எல்லா நாளுமே வந்துடுவேன். தொடர்ந்து எல்லா நாளும் வந்துட்டு தான் ப்ரோ இருக்கிறேன். அதுக்கப்புறம் என்ன ப்ரோ, எந்த ஊர்ல இருந்து இங்கே வருவீங்க? இங்கிருந்து ஒரு 18 கிலோமீட்டர் ப்ரோ. புத்தூர்னு ஒரு சின்ன ஒரு கிராமம் தான். ஸோ அங்கிருந்து நான் டெய்லி இங்கே வந்துட்டு இருக்கேன் நான். கின்னஸ் ரெக்கார்டு வாங்கணும் அப்படிங்கிற ஒரு லட்சியம், அவ்வளோதான் ப்ரோ. நீங்கள் வந்துட்டு படிச்சுட்டு இருக்கீங்களா? டிகிரி முடிச்சிட்டேன் ப்ரோ. காலேஜ் முடிச்சு ஒரு 2 வருஷம் ஆச்சு. ஸோ வயசு வந்து 24 ஆகுது. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு சும்மா ஜிம்முக்கு போயிட்டு மத்தியானத்தில் வந்து ஒரு சும்மா ஒரு 60லேருந்து ஏற ஆரம்பிச்சது. ஸோ நமக்கு வந்து இது வந்து ஒரு ப்ளஸ் அமைஞ்சது. ஸோ இதில் வந்து ஒரு கின்னஸ் ரெக்கார்டு வாங்கணும்னு சொல்லி போட்டு ஒரு லட்சியம், அவ்வளோதான் ப்ரோ. சரி, இப்போ நாங்களாம் இந்த மலை ஏறுறோம் அப்படின்னு வச்சுங்களேன், எங்களுக்கு உட்காந்து ஏறினாலும் கூட 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் கூட நாங்கள் ஏறுறோம். எங்களுக்கு அந்த டயர்டு வந்துடுது. ஆனால் நீங்கள் வந்து ஒரு நாளைக்கே 1.5 மணி நேரத்தில் 4 தடவை ஏறி இறங்க. நாங்கள் இப்போ வரும்போதே பார்த்துட்டு நீங்கள் 3 தடவை கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க. நான் உங்களை 3 தடவை பார்த்துட்டேன். அப்போ நீங்கள் எந்த மாதிரியான உணவுகள் எடுத்துக்கிறீங்க? ஃபுட்டெல்லாம் நார்மல் ஃபுட்டு தான் ப்ரோ. என்ன சொல்கிறது, மைண்ட் செட்டு. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா வில் பவர். மைண்ட் செட் இருந்தாலும் கூட வந்து செஞ்சு முடிக்கணும்னு சொல்லி வில் பவர் வந்து இருக்கணும். ஸோ அப்போ தான் வந்து நம்மளால் கம்ப்ளீட் பண்ண முடியும். ஒரு பர்சன்டேஜ் கூட வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு டவுட் வந்து வரவே கூடாது. ஸோ அதுதான் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் நான் சொல்லுவேன். ஸோ ரெண்டாவது பார்த்தீங்கன்னா மைண்ட் செட்டு. நம்ம என்ன நினைக்கிறோமோ அதுதான் வந்து நம்ம உடம்பும் அது ஏற்றுக்கும். மைண்ட் செட்டு வந்து அது மாதிரி தான் வேலை செய்யும். ஸோ நம்மளால் முடியாதுன்னு கீழே இருந்தோம்னா வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக எதுவும் முடியாது. ஸோ நம்ம தான் ஒவ்வொரு ஸ்டெப்பாக மேலே வந்து ஆகணும். நமக்கு வேணும்னா அது நம்ம பண்ணி தான் ஆகணும். உங்களுடைய முதல் நாள் பயணம் அப்படிங்கிறது எப்படி இருந்ததுங்க? முதல் நாள் வந்து பயணமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மலையில் வந்து ஒரு பயங்கர மழை. எங்கள் ஊர்லேயே பயங்கர மழை. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற ஏரி குளம் எல்லாமே நிறைஞ்சிருந்தது. ஸோ வந்து சும்மா இந்த வழியாக வந்தேன் நான். ஸோ இங்கே மேலே வந்து மலை மேலே ஒரு சத்தம் கேட்டுச்சு. ஸோ மேலே என்ன இருக்குன்னு சொல்லிட்டு ஏறி பார்க்கலாம்னு ஒரு சின்ன ஆர்வம். அது இப்போ வந்து வந்தது அந்த மலைக்கு. ஸோ 2022 செப்டம்பர் வந்து 23. ஸோ அந்த டேட்டில் ஃபஸ்ட் டைம் வந்தேன். ஸோ ஃபஸ்ட் டைம் ஏறப்போ 25 நிமிஷத்தில் ஏறி முடித்தேன். உங்களுக்கு ஏறுவதற்கான அதிகபட்ச நேரம் நீங்கள் எவ்வளோ எடுத்திருக்கீங்க? நான் 19 நிமிஷத்தில் ஒரு டைம் அதிகபட்சம் முடிச்சிருக்கிறேன். அதுதான் வந்து ஹையஸ்ட்டு வந்து குறைஞ்ச டைமு. ஸோ அதுக்கு கீழே வந்து நான் கம்மியான டைமில் முடிச்சதில்லை. முடிக்கவும் இன்னும் ட்ரை பண்ணால 19 நிமிஷத்தில் வந்து கீழேருந்து மேலே வரைக்கும் அதிகபட்சம் ஏறி இருக்கிறேன். அவ்வளோதான் ப்ரோ. ஓகே ப்ரோ, நீங்கள் ஏதாவது சொல்ல விரும்புகிறீங்களா? என்ன சொல்ல, இந்த மலை ஏறுறவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல வரீங்க அதை சொல்லுங்கள். ஏன்னா இங்கே வெளியில இருந்தெல்லாம் நிறைய பேர் இங்கே வந்து போயிட்டு இருக்கிறாங்க. நீங்கள் அதிகமாக இந்த மலையில் புழக்கம் இருக்கிற ஒரு நபர், அதனால் என்ன சொல்ல வரீங்க? ஃபிட்னஸை மெயின்டைன் பண்ணுங்கள். என்ன சொல்கிறது, உங்களுக்கு என்ன சொல்கிறது, இப்போ வந்து ஃபிட்னஸ்ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா யாருமே அந்தளவுக்கு ஒன்றும் கண்டுக்கிறது இல்லை. ஸோ எல்லாம் மொபைல் ஃபோனில் அடிக்ட், ரீல்ஸு அப்படி அது மாதிரி போயிட்டுருக்காங்க. ஸோ வந்து ஃபிட்னஸில் வந்து கொஞ்சம் இறங்கி இது மாதிரி எல்லாம் இது மாதிரி ட்ரெக்கிங் வரதா இருக்கட்டும், ஜிம்முக்கு போகிறது, ரன்னிங் போகிறதா இருக்கட்டும். ஸோ அதில் வந்து ஈடுபட்டால் கண்டிப்பாக உங்களுக்கு மைண்டு ஃப்ரீயாக இருக்கும், பாடி நல்லா இருக்கும். ஸோ வந்து
உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு எதிர்காலத்துக்கு ஒரு நல்ல ஃபியூச்சர் கண்டிப்பாக இருக்கும், நல்லா இருக்கும். மழை காலத்தப்போ நீங்கள் எப்படி இதை எதிர்கொள்கிறீங்க? வழுக்கு பாறைகள் மாதிரி இது ஆயிரும் இல்லைங்க தண்ணி மலை படிகள்? செங்குத்தாக இருக்கிறதுனால தண்ணி அந்த அளவுக்கு தேங்காது ப்ரோ. தண்ணி வந்து தேங்குச்சுனால கீழே போயிடும். ஒரு சில இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து போயிட்டே இருக்கும். ஸோ ஒரு சில இடத்துல நம்ம பார்த்து போகணும், அதில் வந்து பாசம் முடிச்சிருக்கோம். மற்றபடி ஒன்றும் பிரச்சனை இல்லை ப்ரோ. தண்ணி போய் கீழே போயிடும், கீழே வளைஞ்சு போயிடும். செங்குத்தாக தான் இருக்குது மழை, அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரிங்க ப்ரோ. ஓகே, ரொம்ப ரொம்ப நன்றி. உங்களோட தகவலுக்கு நான் வேறு எதுவும் சொல்ல விரும்புகிறீங்களா ப்ரோ? எங்களுக்கு இவ்வளோதான் கேட்க தெரியுது. இந்த வீடியோ பார்க்குறவங்க பார்த்தீங்கன்னா நிறைய ஷேர் பண்ணுங்கள். ஸோ அப்போ வந்து இப்படி கின்னஸ் ரெக்கார்டுக்காக போராடிட்டு இருக்கிற அப்படிங்கிற வந்து நிறைய பேர் தெரியும். ஸோ ஆல்மோஸ்ட் வந்து 1 வருஷம் ஆக போகுது. இனிமேல் வந்து ஒரு 1000ல் ஒரு 100 பேர் 200 பேர் அவ்வளோதான் தெரியுது. இன்னும் ஒரு 10% தெரிய ஆரம்பிச்சிருக்கு. ஸோ இன்னும் நிறைய பேர் தெரிய வரணும், தெரிஞ்சு இன்னும் ஒரு சப்போர்ட் வந்து சேரணும். ஸோ கின்னஸ் ரெக்கார்டு வாங்கணும். ஸோ அதுக்காக வந்து போராட்டங்கள் கண்டிப்பாக இன்ன வரைக்கும் தொடர்ந்துட்டு இருக்குது, இனியும் தொடரும். ஸோ ஒவ்வொரு நாளும் வந்துட்டு இருக்கிறோம் ப்ரோ. பார்க்கலாம். உங்களுடைய வெற்றிகள் என்றைக்கும் நன்காக நடக்குங்க. கண்டிப்பாக ப்ரோ. ஓகே ப்ரோ, நன்றி ப்ரோ, ரொம்ப நன்றிங்க ப்ரோ. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ நம்ம வந்துட்டு மலையேற்ற பயணத்தை முடிச்சுட்டு கீழே இறங்கியாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் நீங்கள் நம்ம சேனல் வீடியோ முதலாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.